கைஸ் நம்ம ஜெயிச்சிட்டோம் கைஸ், நம்ம ஜெயிச்சிட்டோம். இவ்வளவு நாள் கஷ்டப்பட்ட எல்லாமே நம்ம ஜெயிச்சிட்டோம். ₹1 கூட இல்லாம ரயில்வே ஸ்டேஷன்ல என்கிட்ட இருந்த போனை வச்சு ஷூட் பண்ணேன். இன்னைக்கு தமிழ் சினிமாவோட கேமராமேனா என்னோட ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிமை சைன் பண்றோம் கைஸ். கரெக்டா 86 டேஸ்க்கு முன்னாடி சென்னை ரயில்வே ஸ்டேஷன்ல இந்த சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணேன். என் போன்ல போட்டோ எடுத்து ஃபர்ஸ்ட் 50 ரூபாவை சம்பாதிச்சேன். அதே போனை மட்டும் வச்சு சென்னையில இருந்து பெங்களூர், கோவா, கோயம்புத்தூர்னு சர்வை மட்டும் ஆகாம இந்த சேலஞ்சில் நான் மட்டும் சர்வைவ் ஆனா பத்தாதுன்றதை தாண்டி ஒரு சாதாரண ஆளை மாடலாகவும் ப்ரொஃபஷனல் வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்டாகவும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த 50 ரூபால ஸ்டார்ட் ஆனது 85 நாள்ல வெறும் என்னோட திறமையும் இந்த போனையும் மட்டும் வச்சு ஆல்மோஸ்ட் 1 லட்ச ரூபா வரைக்கும் சம்பாதிச்சிருக்கோம். இது எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு 87வது நாள் ஒரு படத்துக்கு கேமராமேனா நம்மளை கூப்பிட்டு சைன் பண்ற அளவுக்கு வந்திருக்கோம். இந்த சேலஞ்சில் என்ன ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களுக்கு இது 86 நாள்ல சாத்தியமா தெரியும். ஆனா இது என்னோட 10 வருஷ கனவு. 2016ல சூரரை போற்று, டியூடு, டிராகன் எடுத்த கேமராமேன் கிட்ட அசிஸ்டண்டா என்னோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணேன். ஆனா இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்ல என்னோட வீடியோ, என்னோட டெடிகேஷனை பார்த்து யூனிவர்சல் ஆன்ஸ் மீடியான்ற ப்ரொடக்ஷன்ல இருந்து கோயம்புத்தூர்ல இருந்து என்னை கூப்பிட்டு டிஸ்கஷன் பண்ணி இன்னைக்கு இந்த ப்ராஜெக்டை சைன் பண்றாங்க. திருப்பியும் சொல்றேன், ₹1 இல்லாம வெறும் என்கிட்ட இருந்த போனை மட்டும் வச்சு ஸ்டார்ட் பண்ண இந்த சேலஞ்சு இன்னைக்கு தமிழ் சினிமா வரைக்கும் என்னை கூட்டிட்டு வந்திருக்கு. இந்த சக்சஸை என்னோட தான் மட்டும் பார்க்கல, என்னோட வீடியோஸை பார்த்து எத்தனையோ பேர் எங்கெங்கேருந்தோ மெசேஜ் பண்ணி அவங்களோட சேலஞ்சையும் ஸ்டார்ட் பண்ணி என்ன மோட்டிவேஷனா எடுத்தவங்களுக்கு இது ஒரு பெரிய சக்சஸா நான் பார்க்குறேன். இந்த உலகத்துல உங்களுக்கு எவ்வளவுதான் எதிர்ப்பு வந்தாலும், போராட்டம் இருந்தாலும், உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்க விடாம திருப்பியும் பண்ணிட்டே இருந்தா கண்டிப்பா ஒரு நாள் உங்களுக்கு சக்சஸை கொடுக்குன்றதுக்கு என்னோட லைஃப் தான் ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிளா நினைக்கிறேன்.